Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு பெரிய என்ஜினியர், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி பார்க்குறதுக்கு சிட்டுக்குருவி போலவே காட்சியளிக்கும். இது மற்ற பறவைகளை போல் இல்லாமல் இதோட ஸ்பெஷலே இதோட கூடு தான். இதோட கூடு கட்டும் திறன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமாகவும் இருக்கும். இது இதை பார்க்குறதே இப்போ அரிதாக இருக்குது. அழிந்து வரும் பறவைகளில் இதுவும் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த தேர்வு செய்கிறதுக்கு மிகுந்த கவனம் செலுத்தும். அதாவது அது உயரத்தில் இருக்கணும், அந்த கூடு உயரத்தில் இருக்கணும். அப்புறம் பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கணும், உணவு மற்றும் நீர்நிலைகள் பக்கத்தில் கிடைக்கணும். அப்படி தேர்வு செஞ்சு தான் அது கூடை கட்ட ஆரம்பிக்கும். எதுக்காக கூடை உயரமான இடத்துல கட்டுதுன்னு பார்த்தோம்னா, எதிரிகளின் தொல்லை இருக்காது. அப்புறம் நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மிகுந்த குளிர்ச்சியான சூழல் இருக்கும். இதெல்லாம் கூடு அமைக்கிறதுக்கு அதுக்கு வசதியாக இருக்கும். பனைமரம், ஈச்ச மரம் முதலிய மரங்களை தான் அது தேர்வு செய்யும். முதல்ல ஆண் பறவை தான் அந்த மரங்களை தேர்வு செய்யும். அப்புறம் ஆண் மரங்கள் இது ஏன்னா மான் மரங்கள் எந்த மனிதர்களுடைய தொந்தரவும் அதில் இருக்காது, அதனால் அந்த மாதிரி இதில் கூடு கட்டும். ரெண்டாவது எந்த பாம்பு, காகம் முதலிய எல்லா இதனாலையும் இதுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. அதோட இதில் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கூண்டுக்குள்ளே இது கூட்டமாக வாழும். பொதுவாக ஒரே இடத்துலையே இது 20லிருந்து 30 கூடு வரையும் அமைக்கும். எல்லாமே கூட்டமாக இருக்கனால போட்டி ரொம்ப இருக்கும், இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு. ஆண் பறவை தான் கூடு கட்டுறதுக்கு இடம் இது செலக்ட் பண்ணும். இது கூடு கட்டுறதுக்கு எந்தெந்த இதை எடுக்குதுன்னா, நெல்னால் நெல் பயிர்த்தாள், நெல் விளைஞ்சி இது பண்ணுற அந்த கரும்பு தோகை, பனை ஓலை, அந்த கீற்றில் அந்த இப்படி கிழிச்சி எடுத்தால் அந்த கயிறு மாதிரி வரும். அந்த பொருட்களை தான் கூர்மையான அழகை வச்சு அது எடுத்து கொண்டு பின்னி ஒரு மாதிரி கெட்டும். பாருங்கள், அது உள்ள உடி விட்டு முடிச்சு போடுறத கூட அந்த வாயை வச்சே கெட்டும். ஒரு நாளைக்கு இது எத்தனையோ தடவை போய் அதை எடுத்துகிட்டு வரும். பொதுவாக அதில் உள்ள 2 அறை இருக்கிற மாதிரி கட்டும். ஒன்று குருவிகளுக்கு தனியாக, அப்புறம் இன்னொன்று இது தனியாக பெண் பறவை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கெட்டும். அப்படி முட்டையில் வைக்கிற அறையில் அது என்ன செய்யும்னா, களிமண்ணை எடுத்துகிட்டு அந்த இதில் கொஞ்சம் களிமண்ணை எடுத்துகிட்டு வைக்கும். வச்சுட்டு அதில் மின்மினி பூச்சிகள்னு சொல்லுவாங்க. அந்த குஞ்சுகளுக்கு இருட்டாக இருக்கான், அதுக்காக
அதில் வந்து அந்த பூச்சிகளை கொண்டு வந்து வைக்கும் வெளிச்சத்துக்காகவும். ரெண்டாவது அது வந்து சாப்பிட்றதுக்கும் அந்த இதை அந்த இடத்துல வச்சிரும். பொதுவாக இது வந்து முட்டை ஒன்றோட ஒன்று உரசாமல் ஆடும்போது விழாமல் இருக்கிறதுக்கு இது வேலை முடிஞ்ச பிறகு கூடு கட்டி முக்கால்வாசி முடிஞ்ச உடனே ஆண் குருவி வந்து பெண் குருவியை கூட்டிகிட்டு வந்து காட்டுமா. அப்போ வந்து அப்பையும் சில திருத்தங்கள் செய்ய சொல்லுமா. இப்படிலாம் நீ பண்ணாதான் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் எந்த திசையில் இருக்கணும்னு, அதாவது கூண்டோட இது எந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெண் குருவி தான் சொல்லுமா. அதுக்கு பிறகு தான் அது கெட்டி முடிக்கணும். மழை வருங்கிறதெல்லாம் அது பார்த்து அதோட வாசலை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மழை எந்த திசையில் இருந்து வரும் அப்படின்னு. இது வந்து ஒரு கூட்டை கட்டுறதுக்கு 18 நாள் இதுக்கு தேவைப்படுது. அப்புறம் 2 குருவியுமே இப்போ 4 முட்டை வரையும் சேர்ந்து 4 முட்டை பெண் குருவியிடும். குஞ்சு பொறிச்சு வெளியே வந்தோடனே புழுக்கள் பூச்சிகள் முதலியவற்றை களிமண்ணில் அந்த தந்தை வந்து தாயிட்ட கொடுத்து ஒட்ட வைக்கும். அப்புறம் குஞ்சிக அதை சாப்பிட்டுக்கிடும். சில நேரம் கூட்டில் மின்முனி பூச்சிகளையும் பிடிச்சிட்டு வந்து அதை வெளிச்சத்துக்கு பாதுகாப்பாக வைக்கும். இப்படி அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுல அவ்வளோ ஒரு இதாக கவனிப்பாக இருக்கும். கூடு கட்டுறதுலேயும் திறமை, அந்த கூடு கட்டுற திறமையெல்லாம் அதில் இல்லை. இன்னொன்று என்னென்னா, பாம்பு வந்து அதாவது நுழைவாயிலிருந்து பாம்பு உள்ளே போனாலும் அந்த குஞ்சு இருக்கிற அறைக்குள்ளே போகவே முடியாதான். அது தடுப்பாக இருக்குமா, அது தனியாக இருக்குமா. குஞ்சுகள் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமா. எல்லா இதையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இதில் எவ்வளவோ இருக்குது. மழைக்காற்று இதுக்கு தகுந்தபடி அது பார்த்து முட்டையிடும். அதோட இது வந்து ஈச்ச மரம், கருவேல மரம், இலந்தை மரம், அப்புறம் மின் கம்பிகள், இதில் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இது சுரக்கா வடிவத்தில் இந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு சிறப்பு அம்சங்களோட